ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான 2 சாஸ் ரெசிபி தான் காமிக்க போகிறேன். ஒன்று வந்து சில்லி கார்லிக் சாஸ், இன்னொன்று வந்து செஷ்வான் சாஸ். இந்த 2 சாஸுமே பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வீட்டில் செஞ்சு வச்சுருப்பேன். ஏன்னா இதை வச்சு நான் நிறைய ரெசிபீஸ் பண்ணுவேன். எஸ்பெஷலி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். டக்குன்னு வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், நூடுல்ஸ் பண்ணலாம், இல்லை வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை பண்ணலாம், ஏதாவது ஒரு ரேப்புக்கு வந்து டிப்பு மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு வந்து இந்த சாஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் என்னோடய ப்ரீவியஸ் ரெசிபீஸ்லேயும் பார்த்திங்கன்னா இதை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாஸ் பண்ணுறதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா தான். ஸோ நான் 2 சாஸுக்குமே தனித்தனியாக மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சில்லி கார்லிக் சாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணும். அதனால் ரெகுலராக யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகா கொஞ்சம் அதிகமாகவும், கலருக்காக காஷ்மீரி மிளகாய் வந்து கொஞ்சமாகவும் எடுத்திருக்கேன். இப்போது காரம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகா வந்து 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துடலாம். அப்படி இல்லை பாதி மிளகா வந்து கட் பண்ணி சீட்ஸ் எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இதை வந்து வேக தான் வைக்க போகிறோம். ஸோ வேக வைக்கும்போது கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அதனால் நான் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா வேக வைக்கும்போதே சீட்ஸ் வெளியில் வர்றதுனால அந்த காரம் எனக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் நான் எதுவும் எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செஷ்வான் சாஸ்க்கு பார்த்திங்கன்னா கலர் அதிகமாக இருக்கணும், அந்த காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ அதனால் நான் காஷ்மீரி மிளகாய் வந்து நிறைய எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா காரத்துக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான், உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிளகாவை கட் பண்ணி அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ இது 2த்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதை பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 சாஸ் பண்ணுறதுக்கு நான் தனித்தனியாக 2 பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாவை வந்து இந்த 2 பாத்திரத்துலேயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த மிளகா வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த மிளகா வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மிளகா வந்து 2 மிளகாவும் வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இது கொதிக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நிறைய வெளியில் வந்து கீழே செட்டில் ஆகிட்ருக்கும். அதனால தான் நான் வந்து உள்ளே இருக்கிற சீட்ஸை எடுக்கலை. ஒரு வேளை உங்களுக்கு இன்னமும் அது காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக அதில் இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகா வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மிளகா வந்து நான் ஃபில்டர் பண்ணலை. ஏன்னா ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த சீட்ஸோடு எல்லாமே ஃபில்டர் ஆகிடும் கூடவே. அதனால் வந்து நீங்கள் மிளகாவை மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து கீழே நல்லா செட்டில் ஆகிட்ருக்கும். ஸோ உங்களுக்கு காரமும் ரொம்ப இருக்காது. ஸோ ஃபில்டர் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த இன்னொரு மிளகாவையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது 2ம் நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு தேவைப்பட்டால் வேக வச்ச தண்ணியே வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கொர கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த மிளகாவையும் இதே மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில்லி கார்லிக் சாஸ் செய்யலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணால் கூட அது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின கார்லிக்கு, சில்லி கார்லிக் சாஸ்ன்றதுனால கார்லிக் வந்து நிறையா இருக்கணும், பூண்டு வந்து நிறைய போடணும். இப்போ பூண்டை வந்து நீங்கள் ஒன்று நல்லா பொடிசாக கட் பண்ணி போடலாம், இல்லைனா நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பட் பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போடாதீங்க. ஸோ இப்போ நான் நல்லா பொடிசாக கட் பண்ண பூண்டை வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கினவுடனே இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சில்லி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் அடி பிடிக்காமல் அப்பப்போ கரண்டியை வச்சு கலரிட்டே கொஞ்ச நேரத்துக்கு அந்த சாஸை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க.
இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சாஸ் வந்து நல்லா குக் ஆகி கலரெல்லாம் மாறியிருக்கும். அதில இருக்கிற எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு, இந்த மாரி நல்லா சுருண்டு வரும்போது, இப்போ இதில வந்து நான் கொஞ்சமா சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப். இது வந்து இந்த காரத்துக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் குடுக்கறதுக்காக இந்த சுகரும், கெச்சப்பும் சேர்த்துக்கிறோம். இது கூடவே வந்து கொஞ்சமா வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகருக்கு பதிலா நீங்க சிட்ரிக் ஆசிட் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ சாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நிமிஷமா நல்லா குக் ஆயின்ருக்குது. பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய சூப்பரான சில்லி கார்லிக் சாஸ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செஸ்வான் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் சில்லி கார்லிக் சாஸும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட் வேரியேஷன் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த செஸ்வான் சாஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து கொஞ்சம் சூடானவுடனே, இதில் வந்து அதே மாதிரி நல்லா பொடிசா நறுக்கின பூண்ட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அத கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கிற டைமில் இதில் வந்து கொஞ்சமாக பொடிசா நறுக்கின இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பூண்டு, இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ செஸ்வான் சாஸுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா செலரி வந்து சேர்த்துப்பாங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் குடுக்கும். பட் அது இல்லன்னாலும் பரவால்ல. அதுக்கு பதிலா நம்ப வந்து கொத்தமல்லி தண்டு இருக்குல்ல, அத வந்து பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்க இருக்கிற இடத்துல கிடைச்சதுன்னா, அந்த செலரிய சேர்த்துக்கோங்க. இது எப்பாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். நானுமே வந்து கொத்தமல்லி தண்டு தான் வந்து பொடிசா நறுக்கி இதில சேர்த்துப்பேன். பட் இன்னைக்கு இது எனக்கு கிடைச்சதுனால, நான் இன்னைக்கு வந்து இத கொஞ்சம் கட் பண்ணி அதில சேர்த்துக்கிறேன். இது இல்லன்னா கொத்தமல்லி தண்ட வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்குனோனே, இப்ப இதில வந்து நல்லா பொடிசா நறுக்கின செலரிய வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே போதும். இதையும் வந்து இந்த இஞ்சி பூண்டோட நல்லா கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்ப இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்குனோனே, இப்ப இதில வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த சில்லி பேஸ்ட்ட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல கரண்டிய வச்சு விடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்ப சாஸ் பார்த்தீங்கன்னா, அதில இருக்கிற ஈரப்பதம்லாம் போயி, எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இதில கொஞ்சமா வினிகர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமா சோயா சாஸ், அதுக்கப்புறம் கெச்சப், அதுக்கப்புறம் கொஞ்சமா சுகர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு, எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3, 4 நிமிஷத்துக்கு இந்த சாஸ வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்பப்ப வந்து கரண்டிய வச்சு விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்ப நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமா செஸ்வான் பெப்பர்ஸ் எடுத்திருக்கேன். இது இருந்தா சேர்த்துக்கோங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு கிடைச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லன்னா இத தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். இது பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் மாரி தான் இருக்கும். பட் ஆனா பெப்பரோட டேஸ்ட்டும், இதோட டேஸ்ட்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ நான் இப்போ பெப்பரும் காமிக்கிறேன். பெப்பர் வந்து நல்லா கருப்பா இருக்கும். இது வந்து கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கும். ஸோ இந்த செஸ்வான் சாஸ்க்கு வந்து இந்த செஸ்வான் பெப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க சேர்த்துக்கோங்க. இல்லன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இத வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க.
சாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 நிமிஷமா நல்லா குக் ஆயின்ருக்குது. அதில இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு, அந்த சாஸோட கலரும் வந்து நல்லா மாறியிருக்கு. ஸோ இந்த இந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய சூப்பரான செஷ்வான் சாஸ் வந்து ரெடி ஆயிடும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சில்லி கார்லிக் சாஸ், செஷ்வான் சாஸ் 2மே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஆறுன பிறகு ஒரு ஏர் டைட் ஜார்ல போட்டு ஃப்ரிட்ஜில வச்சுட்டீங்கன்னா, ஒரு 2, 3 மாசம் வரைக்கும் கூட உங்களுக்கு கெடாது. இது எவ்ரி டைம் யூஸ் பண்ணும்போது நல்லா ட்ரையாக இருக்கிற ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வெட் ஸ்பூன் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கெட்டு போயிடும். ஸோ அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சில்லி கார்லிக் சாஸ், செஷ்வான் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். நான் ஃப்யூச்சரில் நிறைய ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணுறேன். இதை வச்சு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது, சிக்கனில் வந்து நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.